இந்த வாரம் நாங்கள் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். மொதல் வெபினார் வந்து இஸ் த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டில் யுவர் பெஸ்ட் பெட் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத். இந்த வெபினாரில் நாங்கள் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையா அதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் வெபினார் வந்து பில்டிங் கன்விக்ஷன் இன் அன்சர்டன் டைம். இதில் வந்து எங்களோட ஃப்ளாக்ஷிப் ஆன சால்டர் பிஎம்எஸ் ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வெபினாரை ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனும் பயோவில் இருக்க லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பசங்க படிப்புக்கு பணம் சேர்க்கறது நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு காலேஜ் எஜுகேஷன் இந்தியாவில் பயங்கர காஸ்ட்லி. அதுலேயும் உங்களுக்கு மெடிசின் போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகணும்னா நிச்சயமாக அது ரொம்ப காஸ்ட்லியான எஜுகேஷன். வெகு சிலருக்கு தான் அரசு கல்லூரிகளில் இடம் கிடைக்க முடியும். ஸோ முக்கால்வாசி பேர் தனியார் கல்லூரிகளில் நீட் போன்ற எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் படிக்கிறாங்க. இதில் வெறும் அண்டர் கிராட் படித்தா போகாது, அண்டர் கிராட் ப்ளஸ் பிஜி ரெண்டும் சேர்த்து படிக்கணும். ஸோ நிறையா பணம் செலவாகும். கிட்டத்தட்ட 4-5 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டி வருது இன்றைக்கி. அந்த 4-5 கோடி ரூபாய்க்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ கடன் வாங்கி மெடிசின் படிக்க முடியாது. அப்போ சொந்த காசை பேரண்ட்ஸ் சேர்த்து வச்சு தான் இன்றைக்கி பசங்களை மெடிசின் படிக்க வைக்கிறாங்க. ஏன் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, பசங்க விரும்பி படிக்க வைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம எழுப்பணும். முக்கால்வாசி கேஸில் இன்னைக்கு பசங்க விருப்பத்தை விட பேரண்ட்ஸினுடைய விருப்பம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நண்பர், அவர் மனைவி 2 பேரும் டாக்டர்ஸ். எப்படியாவது தங்கள் பையனும் டாக்டர் ஆகணும்னு நினச்சி பணம் சேர்க்குறாங்க. பணம் சேர்த்த உடனே பையனுக்கு மெடிசினும் கிடைக்குது, இன்ஜினியரிங்கும் கிடைக்குது. அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது தன்னை மாதிரி தன் பையன் டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. டாக்டர் வேண்டாம், எனக்கு மெரிட்டில் வந்து இன்ஜினியரிங் சீட் கிடச்சிருக்கு, நான் இதுக்கே போகிறேன்னு பையன் போயிடுறான். போயிட்டு 4 வருஷம் கழித்து ஃபாரின் போகிறான், படிக்கிறான், முன்னுக்கு வரான், பெரிய ஆளாயிடுறான் இன்ஜினியரிங்கில். இதில் வந்து முக்கியமான ஸ்டோரி என்னென்னா, இந்த மெடிசின்காக இவங்க ஒரு பணம் சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை அவங்க தொடவே இல்லைங்கிறது தான் இதில் முக்கியமான ஸ்டோரி. அந்த பணத்தை அவங்க தொடாதனால என்ன ஆச்சுனாக்கா, இன்றைக்கி 15 வருஷம் கழித்து அந்த பணம் வளர்ந்து ஒரு பெரிய கார்பஸ் ஆகிடுச்சு. பெரிய கார்பஸ்னால் பெரிய கார்பஸ். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகிடுச்சு, 4 வாட்டி டபுள் ஆகிடுச்சு. ஸோ 1 ரூபாய் 2 ரூபாய் ஆகி, 2 ரூபாய் அடுத்தது 4 ரூபாய் ஆகி, 4 ரூபாய் 8 ரூபாய் ஆகி, எப்படி 8 ரூபா 16 ரூபா ஆயிடுச்சு. ஸோ அந்த படிப்புக்காக வச்சு இந்த 1 ரூபா இன்றைக்கி 16 ரூபா அவங்க கையில் இருக்குது பணமாக. அவன் அந்த பையனுக்கு கொடுத்தா அவன் ஹாப்பியாக தானே இருப்பான். ஸோ பேரண்ட்ஸ் தங்களுடைய ட்ரீமை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. பட் நான் சொன்னது எக்ஸெப்ஷனுங்க. ரூல் எப்படி இருக்குது தெரியுமா? இன்றைக்கி அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆசை கொஞ்சமாக இருந்தால் கூட இவங்க உனக்கு வேறு வழி இல்லை, நீ இதை படித்து தான் ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தாத்தா விரும்பினாரு, அதனால் நீ படிக்கணும்னு ஒரு செட்டு சொல்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு டாக்டராவது வரணும்னு தாத்தா விரும்பினாரு, நம்ம எல்லாரும் பிஸ்னஸில் இருக்கோம், ஒரு டாக்டர் எப்படியாவது நீ படிக்க வையின்னு ஒரு பொன் குழந்தையை வற்புறுத்தி படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு செலவு நமக்கு பணம் இருக்குது, பண்ணிடலான்னு. அவ்வளோலாம் பணம் யார்ட்டும் இல்லை. வேறு ஏதோ ஒரு இடத்துல தங்களுடைய எதிர்காலத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து இப்படி செலவு பண்ணுறாங்க ப்ரெஸ்டீஜுக்காக. இன்னும் சிலர் தாங்க டாக்டர் ஆக முடியல அப்படின்றதுக்காக பசங்களை டாக்டர் ஆக்க நினைக்கிறாங்க. தாங்க இன்ஜினியர் ஆக முடியல, அதனால் நீ இன்ஜினியர் ஆகணும், என்னால் இதை பண்ண முடியல அதனால் நீ இதை பண்ணணும்னு நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணி அவங்கள படிக்க வைக்க வேண்டியது, வற்புறுத்தி படிக்க வேண்டியது. ஆனால் அந்த பசங்களுக்கு அந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். பசங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்கள வற்புறுத்தி ஒரு ஃபீல்டில் படிக்க வச்சாக்கா இதை செலவு பண்ண பணத்தை எடுக்கிறது கூட அவங்களுக்கு கஷ்டமாயிடும் லைஃப்பில். அண்ட் வென் யுவர் ஹார்ட் இஸ் நாட் இன் இட், நீங்கள் ஒரு வேலையை செய்யக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் வென் யுவர் ஹார்ட் இஸ் நாட் இன் இட், அதை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, நானே இந்த தப்பு செஞ்சேன். எனக்கே வந்து அந்தளவுக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் எங்கள் வீட்டில் வந்து நான் படிக்கல, என் பையன் படிக்கலான்ற அந்த ஆர்வம். ஆனால் 30 வருஷம் முன்னாடி இருந்த ஒரு பழுத்து போன மனநிலை இன்றைக்கி இருக்குன்னாக்கா, அப்போ அதை நம்ம டீல் பண்ணி தானே ஆகணும். மாற வேண்டாமா? இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுடைய பிஸ்னஸே மூடிடுறாங்க. ஏன்னு கேட்டால் பசங்க வரதில்லை அப்படின்னு. அவங்கள பார்த்து சொசைட்டி என்ன சொல்லுது தெரியுமா? இவன் பசங்களை கூட இவனால் கொண்டு வர முடியல, இவன் என்ன பிஸ்னஸ் மேன் அப்படின்லாம் சொல்லுது. பட் இதை
தலைகீழாக போட்டு அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவன் அதையெல்லாம் விட்டுட்டு இந்த பிஸ்னஸ்க்கு வந்திருந்தானா இங்கே உட்காந்துட்டு கல்லாவை தேய்ச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த பேரண்ட்ஸ் அந்த பையனை ஆக்சுவலாக லிபரேட் பண்ணி, சரி நீ உன் விருப்பம் போல இருன்னு சொல்ல தான் இதில் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினைக்கிறேன். சொசைட்டி அப்படி நினைக்கல. ஸோ இந்த சொசைட்டிக்கு பயந்து தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பசங்களை வற்புறுத்தி ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் உள்ள தள்ளி அவங்களுக்கு பிடிக்கலனாலும் எப்படியாவது அந்த கிராஜுவேஷனை வாங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இன்ஜினியரிங் மெடிசனுக்கு ரொம்ப பொருந்தும். அப்போ அந்த பசங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யும்போது வேலை செய்யணுன்ற மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது, வேலைக்கு போகிறதுக்கு மோட்டிவேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ மேலே மேலே படிச்சுக்கிட்டு இருக்காங்க செலவு பண்ணி. ஸோ இப்படி பணத்தை போட்டு 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 ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுதுன்னா, இட் ஓவர் இன்வெஸ்ட் இன் சில்ட்ரன். எவ்வளவு முதலீடு ஒரு குழந்தை மேலே பண்ணணுமோ அதை விட கணிசமாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுது. ஒரு குடும்பம் ஒரு குழந்தை மீது ஓவர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்போ அந்த குழந்தை மேலே பயங்கர ப்ரெஷரை கொண்டு வராங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் நான் செலவு பண்ணேன் எனக்கு ஒன்றும் வரலன்னு வாயை விட்டு வந்துடும். அப்போ என்ன ஆகுது, உறவுகள் பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகும். இதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணீங்க, இதுக்காக வற்புறுத்தி படிக்க வச்சிங்க, இதுக்காக வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு சிங்கிள் ட்ராக் மைண்டோட வேலை பண்ணீங்கன்ற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுப்பப்பட வேண்டும். அப்படி எழுப்பினால் நாம் நம்முடைய கனவுகளை குழந்தைகள் மூலம் நிறைவேற்றிக் கொள்ளும் அந்த ஒரு பழக்கத்தை மாற்றுவோம். அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வருவோம். வெளியே வர வேண்டிய தேவை இப்போ நிச்சயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சொசைட்டியில். ஏன்னாக்கா ஒரு விஷயத்துக்கு நாம என்ன காரணம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அந்த காரணம் அந்த தனிநபருக்கு இதை செய்யணுன்ற ஆசையாகத்தான் இருக்கணும். அது the reason to do something should be the desire to do it. அந்த ஆசை இல்லாத ஒருத்தரை வந்து ஒரு இடத்துல போய் தள்ளி வற்புறுத்தி எப்படியாவது அவங்க அதை செஞ்சு முடிச்சு அதில் வெற்றி அடைவார்கள்னு யோசிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. நம்முடைய கனவுகளை அடுத்தவர்கள் மூலம் நிறைவேற்றிக் கொள்வது தவறு. அதுவும் நம் குழந்தைகள் மீது நிறைவேற்றிக் கொள்வது மிகவும் தவறு. இது போன்ற தவறுகளிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டிய காலம் ஒரு வளர்ந்து இன்னைக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு வந்துவிட்டது. இந்த காலத்தை நாம் உணர்ந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அவசரமான தேவை இருக்கிறது. அந்த தேவையை நிறைவேற்ற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.